வாய்ஸ் ஆஃப் விக்கியின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். உங்களோட உழைப்பு, குழந்தைகளோட எதிர்காலம், சேமிப்பு இதெல்லாம் கடல் கடந்து எங்கேயோ இருக்கிற ஒரு நாட்டோட கைப்பிடியில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? தமிழ்நாட்டோட எக்ஸ்போர்ட் சிட்டிஸ் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இங்க மேனுஃபேக்சர் பண்ணி வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அதுல இருந்து கிடைக்கிற லாபத்துல ஒரு பகுதி எதுக்கு அமெரிக்காவுக்கு போகணும்? இந்தியாவோட 1,34,400 கோடி செல்வத்தை, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு நடுத்தர மாநிலத்தோட பட்ஜெட்டுக்கு ஈக்குவலான ஒரு தொகையை டாலர் கமிஷன் மற்றும் மிடில்மேன் ஃபீஸ் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்காவுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? வாஷிங்டன்ல இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு நாட்டோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும்னா நம்ம ஒரு குளோபல் ஃபைனான்சியல் ஸ்லேவரி சிஸ்டம்ல இருக்கோம் தான் அர்த்தம். 80 வருஷமா உலகத்தையே மிரட்டி வச்சிட்டு இருக்கிற டாலர் டாமினன்ஸ் இப்ப முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பேச போறது எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது. இந்தியாவோட அடுத்த 50 வருட வளர்ச்சியை தீர்மானிக்க போற ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வார். இந்த வீடியோல எவ்ரி இயர் 1,34,400 கோடி எங்க போகுது மற்றும் 1944 பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட், 1971 நிக்சன் ஷாக், ஸ்விஃப்ட் பேமெண்ட், பிரிக்ஸ் பே புரட்சி, பெட்ரோ டாலரின் வீழ்ச்சி, இந்தியாவோட நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ரோட் மேப், இது எல்லாம் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். பார்க்கலாமா? இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சுந்தரம் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு. 1 லட்ச ரூபா மதிப்புள்ள டிஷர்ட்ஸை பிரேசிலுக்கு அனுப்புறாருன்னு வச்சுக்கலாம். அந்த 1 லட்ச ரூபா பணம் டைரக்டா அவருக்கு அவரோட அக்கௌண்ட்ல பணம் வராது. ஃபர்ஸ்ட் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு பேங்க்குக்கு மிடில்மேன் மற்றும் ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன் ஃபீஸ் காண்டி போகும். அதுக்கப்புறம் இந்த பணம் இவர் கைக்கு வந்து சேர்றப்போ 2 to 3% கமிஷன் அமெரிக்கா பிடிச்சிட்டு தான் கொடுக்கும். சுந்தரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, எக்ஸ்போர்ட் பண்றாரு, ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு, அவர் பணம் சம்பாதிக்கிறாரு. இதுல 1 to 2% கமிஷன் அமெரிக்காக்கு எதுக்கு போகணும்? இதே மாதிரி தான் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி 1 to 2% தான் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 1,34,400 கோடியா வந்து நிக்குது. இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் $1.6 trillion. இதுல நம்ம 1% கல்குலேட் பண்ணாலுமே இந்த பெரிய அமௌண்ட் வந்துடும். 200 வருஷமா பிரிட்டிஷ் நம்மளை சுரண்டினது ஒரு விதம்னா, 80 வருஷமா டாலர் மூலமா அமெரிக்கா செய்யறது ஒரு நவீன எக்கனாமிக் கலோனியலிசம். இந்த ஹிஸ்டாரிக்கல் டிசெப்ஷன், இந்த ஃபைனான்சியல் ட்ராப் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு புரிஞ்சுக்கணும்னா ஒரு 80 வருஷம் பின்னாடி போகணும். 1944ல 2ஆம் உலகப் போர் முடியும் நேரத்துல உலக நாடுகள் எல்லாம் பொருளாதார ரீதியா சிதைஞ்சு கிடந்துச்சு. அப்போ அமெரிக்கா ஒரு தந்திரமான ஐடியாவை முன் வச்சுச்சு. அதுதான் பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட். அமெரிக்கா சொல்லிச்சு, உங்க எல்லா நாடுகளோட கரன்சியும் ஒரு குழப்ப நிலையில இருக்கு. இதை நம்ம ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரணும். உலகத்திலேயே தங்கம் எங்கள்கிட்ட தான் அதிகமா இருக்கு. அப்போ தங்கத்தையும் டாலரையும் லிங்க் பண்ணுவோம். நீங்க உங்க கரன்சியை டாலரோட லிங்க் பண்ணுங்க. அதாவது $35 கொடுத்தா 1 ounce தங்கம் கொடுப்போம்னு அமெரிக்கா ப்ராமிஸ் பண்ணுச்சு. கோல்டோட மெஷர்மெண்ட்டை அவுன்ஸ் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் டாலர் ரிசர்வ் கரன்சியா மாறுச்சு. ஆனா 1971ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை நடந்துச்சு. அமெரிக்கா வியட்நாம் போருக்காண்டி அமெரிக்கா அதிகமா பணத்தை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சது. இதை பார்த்து உலக நாடுகள் பயந்துட்டாங்க. நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற டாலர்ஸை கொடுத்துறோம், நீங்க எங்களுக்கு தங்கமா திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இருந்த பிரசிடென்ட் நிக்சன், ரிச்சர்ட் நிக்சன் என்ன சொன்னார் தெரியுமா? இனி டாலரை கொடுத்தா தங்கம் கிடையாதுன்னு அறிவிச்சார். இதுதான் உலக பொருளாதார வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய துரோகம். இதுதான் நிக்சன் ஷாக்னு சொல்லுவாங்க. அன்னையில இருந்து டாலருக்கு பின்னாடி தங்கம் கிடையாது, அது ஒரு காகிதம், ஒரு பிளாட் கரன்சி. டாலருக்கு பின்னாடி தங்கம் இல்லைன்னா டாலருக்கு எப்படி மதிப்பு வரும்? அப்பதான் அமெரிக்கா இன்னொரு கன்னிங்கான விஷயத்தை பண்ணாங்க. அதுதான் பெட்ரோ டாலர் சிஸ்டம். சவுதி அரேபியா கூட ஒரு சீக்ரெட் டீல் போட்டாங்க. நாங்க உங்களுக்கு மிலிட்டரி பாதுகாப்பு தர்றோம், அதுக்கு பதிலா நீங்க உலகத்துல நீங்க யாருக்கு க்ரூட் ஆயில் வித்தாலும் அதை டாலர்ல தான் விற்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உலக நாடுகள் எல்லாருக்கும் ஆயில் தேவை. ஆயில் இருந்தா பெட்ரோல் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஆயில் தான் ஒரு கண்ட்ரியோட லைஃப் லைன்.
ஆயில் வேணும்னா டாலர் வேணும். அப்போ ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றாங்க. கடந்த 80 வருஷமா இந்த தந்திரத்தை வச்சு தான் உலக நாடுகளை மிரட்டிட்டு இருக்கு அமெரிக்கா. ரஷ்யாவோட சாங்ஷன். அமெரிக்கா ரஷ்யா மேல விதிக்கப்பட்ட ஒரு பொருளாதார தடை. அமெரிக்காக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரியை பிடிக்கலன்னா அவங்க ஸ்விஃப்ட் சிஸ்டம்ல இருந்து விலக்கி வச்சிருவாங்க. ஸ்விஃப்ட்டுங்கிறது உலக வங்கிகளை இணைக்கிற ஒரு இன்டகிரேட்டட் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. 2022 அமெரிக்கா ரஷ்யா மேல இந்த ஆயுதத்தை தான் ஏவுச்சு. ரஷ்யாவோட $300 பில்லியன் ஃப்ரீஸ் பண்ணாங்க அமெரிக்கா. அதுக்கப்புறம் இந்தியா உள்பட உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஞானோதயம் பிறந்துச்சு. அமெரிக்கா நினைச்சா நம்மளோட பணத்தை என்னைக்குனாலும் ஃப்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல உங்க அமௌண்ட் இருக்கு, அமெரிக்கா அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்த அடிமைத்தனத்தை உடைச்சு தான் பிரிக்ஸ் பே அப்படிங்கிற ஒரு புரட்சி நடந்திருக்கு. தி டெக் வார் பிட்வீன் ஸ்விஃப்ட் அண்ட் பிரிக்ஸ் ரெவல்யூஷன். இன்னைக்கு நம்ம 5G யூஸ் பண்றோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா உலகத்தோட நிதி அமைப்பை இயக்கிட்டு இருக்கிற இன்ஜின் இன்னமும் 1970s டெக்னாலஜில தான் இயங்கிட்டு இருக்கு. அதுதான் ஸ்விஃப்ட். சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன் பெல்ஜியம்ல ஆரம்பிக்கப்பட்டது. இது உலக வங்கிகளுக்கு இடையிலான ஒரு செக்யூரிட்டி மெசேஜிங் சிஸ்டம். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இது ஒரு மெசேஜிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது, இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் செயின். அமெரிக்கா உலக நாடுகளை தன் கையிலே வச்சுக்கணும்னு பயன்படுத்துற கடிவாளம் தான் இது. கொஞ்சம் டெக்னிக்கலா யோசித்து பார்த்தோம்னா ஸ்விஃப்ட் சிஸ்டம் பேட்ச் ப்ராசஸிங்ல ஒர்க் ஆகுது. ஒரு பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணி அது ரீச் ஆகுறதுக்கு பல பேங்குகளை கடந்து செக் போஸ்ட்டுகளை கடந்து தான் ரிசீவ் ஆகும். இதோட ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு 500 மெசேஜஸ் தான் அதனால ப்ராசஸ் பண்ண முடியும். இதனால இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் 3 to 5 days ஆகுது ரிசீவ் ஆகுறதுக்கு. நீங்க ஃப்ரைடே ஒரு இன்டர்நேஷனல் பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சாட்டர்டே சண்டே பேங்க் ஹாலிடே அமெரிக்காவில். ஸோ அந்த பேமெண்ட் ரீச் ஆகிறதுக்கு மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் எவ்வளோ பெரிய கொடுமை. ஆனால் இப்போ களமிறங்கி இருக்கிறது பிரிக்ஸ் பேன்னு சொல்கிற ஒரு அசுரன். இது வெறும் மெசேஜிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது, இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது டீசென்ட்ரலைஸ்டு லெட்ஜர் டெக்னாலஜி. இது ஸ்விஃப்டோட 40 மடங்கு அதிகமாக ஸ்பீடாக வேலை பார்க்க முடியும். ஒரு செகண்டுக்கு 20,000 மெசேஜஸ்களை ப்ராசஸ் பண்ண முடியும். இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட். வெயிட்டிங்கிற வார்த்தைக்கே இங்க இடம் கிடையாது. ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும், பிரேசில்ல இருக்கிற பிசினஸ்மேனுக்கு அவர் நாட்டு கரன்சிலேயே அவருக்கு பணம் வந்தடையும். வருஷத்துல 365 டேஸும் இது ஒர்க் ஆகும். சாட்டர்டே சண்டே ஹாலிடே அப்படிங்கிற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. தி இன்விசிபிள் டேக்ஸ் இம்பாக்ட் ஆன் யுவர் கிச்சன் பட்ஜெட். நீங்க நினைக்கலாம் நம்ம எதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது இல்ல, ஸோ இந்த ப்ராப்ளம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்லை. இந்தியா க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்றதுக்கு டாலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. டாலரோட பிரைஸ் எப்பெல்லாம் ஏறுதோ அப்பெல்லாம் பெட்ரோலோட பிரைஸ் ஏறும். பெட்ரோல் டீசலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தக்காளி வெங்காயத்துல இருந்து எல்லா பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம க்ரூட் ஆயில டாலர்ல வாங்குற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா பிரிக்ஸ் பே மூலமா நம்ம டைரக்டா ரஷ்யாட்டியோ இல்லைன்னா சவுதி அரேபியாட்டியோ ருபீஸ் இல்லைனா யுவான் மூலமா நம்ம க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்றப்போ டாலரோட ஆதிக்கம் குறையும், பெட்ரோலோட பிரைஸ் குறையும், உங்க மளிகை பொருட்களோட பிரைஸும் குறையும். இது கண்ட்ரிகளுக்கு இடையே நடக்கிற ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, இது உங்க கிச்சன் வரைக்கும் வர்ற வாழ்வாதார பிரச்சனை. அமெரிக்காக்கு நம்ம கொடுக்கிற கமிஷன் ஸ்டாப் ஆகும். தி ஆர்கிடெக்சர் ஆஃப் பிரிக்ஸ் பிரிட்ஜ். நம்ம கமிஷன் கொடுக்காம இருக்கிறது மட்டும் பத்தாது, நம்ம பணம் ஃபுல் சேஃப்டியோட இருக்கணும். அமெரிக்கா நினைச்சா நம்ம பணத்தை முடக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிக்ஸ் பிரிட்ஜ். அமெரிக்காவுக்கு இதை பார்த்தா எதுக்கு பயமா இருக்கு? இது ஒரு இன்விசிபிள் ஃபைனான்சியல் டன்னல். ஒரு சுரங்க பாதைக்குள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே இருந்து பார்க்க முடியாதோ அதே மாதிரி இந்த நெட்வொர்க்குள்ள என்ன நடக்குதுன்னு அமெரிக்காவால கண்டுபிடிக்க முடியாது, பார்க்கவே முடியாது. இந்த பிரிக்ஸ் பேயோட ஹார்ட் பிளாக் செயின் மற்றும் டீசென்ட்ரலைஸ்டு லெட்ஜர் டெக்னாலஜி. இதை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. வேற ஸ்விஃப்ட் சிஸ்டமோட சர்வர் பெல்ஜியம்ல இருக்கு. அமெரிக்கா ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்தா போதும், அது அவங்க கட்டுக்குள்ள வந்துடும். ஆனா பிரிக்ஸ் பேல தனித்தனி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கும்.
இந்தியா, சைனா, பிரேசில்னு எல்லா இடத்துலையுமே டிரான்சாக்ஷனோட காப்பி இருக்கும். ஒரு இடத்த முடக்கினாலும் வேற இடத்துல இருந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கு. இதுல யூஸ் பண்ற குவாண்டம் ரெசிஸ்டன்ட் என்கிரிப்ஷன் ரொம்ப சேஃப்டியானது. எந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னாலையும் இதை வந்து பிரேக் பண்ண முடியாது. 100% உங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட்டாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிரிப்ஷன்னா என்னன்னா, வாட்ஸ்அப்ல நம்ம இதை பார்த்துருப்போம். சென்டர் அண்ட் ரிசீவர் மட்டும்தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியும். அதை தாண்டி வேற யாரும் பார்க்க முடியும். எண்ட் ஆஃப் பெட்ரோ டாலர் எரா. நம்ம இப்போ ஒரு மிகப்பெரிய சரித்திர மாற்றத்தை பத்தி பேச போறோம். இது அமெரிக்காவுக்கு ஒரு மரண அடி. பெட்ரோ டாலர் கொலாப்ஸ். இதுக்கு முன்னாடி 1974ல அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு மிலிட்ரி பாதுகாப்பு கொடுக்கும். இன்டர்ன் சவுதி அரேபியா க்ரூட் ஆயில வந்து டாலர்ல தான் வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு விற்குங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். ஜூன் 2024ல அந்த அக்ரிமெண்ட் முடிவுக்கு வந்துருச்சு. சவுதி அரேபியா அதை ரெனியூ பண்றதுக்கு தயாரா இல்ல, ரெனியூ பண்ணல. இப்போ சைனா சவுதி அரேபியா கிட்ட ஆயில் வாங்குறப்போ யுவான் கொடுக்குது. இந்தியா ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறப்போ ருபீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணுது. ஒரு வருஷத்துக்கு சுமார் $2 trillion ஆயில் ட்ரேட் நடக்குது. திங்க் பண்ணுங்க, 2 trillion அளவுக்கான டாலர் தேவை உலக சந்தையில குறையுதுன்னா டாலரோட டிமாண்ட் கம்மியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டாலருக்குரிய மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கிட்ட இருக்கிற கமாடிட்டி ஸ்ட்ரென்த்தை பத்தி இப்ப பார்க்கலாம். வேர்ல்டுல 40% ஆஃப் தி க்ரூட் ஆயில் ஸ்ட்ரென்த் இப்ப இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இருக்கு. 50% ஆஃப் தி வீட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த பண்றாங்க. 70% ஆஃப் தி ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது ஒரு செல்போன், லேப்டாப் இல்லைனா இவி வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்குரிய மெட்டீரியல்ஸ், அதுக்கு முக்கியமான மெட்டீரியல் ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுது. அது இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கு. முன்னாடிலாம் டாலர் தான் செல்வமா இருந்துச்சு. இனிமேல் என்கிட்ட ஆயில் இருக்கு, உங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னு கண்ட்ரீஸ்குள்ள பேச ஆரம்பிப்பாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் டெவலப் ஆகும். ஒன்ஸ் பிரிக்ஸ் பே வந்து ஈக்குவலா எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா கையில் இருக்கிறது வெறும் காகிதம் தான். அதுதான் டாலர். தி கொலாப்ஸ் ஆஃப் ரிசர்வ் கரன்சி டாமினன்ஸ். ஒரு கரன்சி எப்ப ரிசர்வ் கரன்சியா இருக்கும்? உலக நாடுகள் எல்லாம் அந்த கரன்சியை மதிக்கிறப்போ, நம்புறப்ப தான். இன்னைக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2000ல உலகத்தோட சேமிப்பு 70% டாலர்ல தான் இருந்துச்சு. அதே இது இன்னைக்கு 58% குறைஞ்சிருக்கு. பிரிக்ஸ் பே முழுமையா ஃபங்க்ஷன் ஆகுறப்போ இது 40% குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டாலரோட மதிப்பு குறையிறப்போ ஒரு எக்கனாமிக் வைப்ரேஷன் உண்டாகும். என்னதான் 1,34,400 கோடி கமிஷன் நம்மளுக்கு மிச்சமானாலும் இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் பண்றப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் நீங்க வந்து ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். பெட்ரோல் மற்றும் விலைவாசி குறையும். இந்தியா எக்ஸ்போர்ட் பண்றதை விட அதிகமா பெட்ரோலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. டாலரோட விலை குறையிறப்போ இந்த இம்போர்ட்ஸ் லாபகரமா இருக்கும் நம்மளுக்கு. அப்ப 140 கோடி இந்தியர்களோட கிச்சன் பட்ஜெட் லாபகரமா இருக்கும். பிரிக்ஸ் பே மூலமா நம்ம டைரக்டா பிசினஸ் பண்றப்போ டாலரோட மதிப்பு குறைஞ்சாலும் கூடினாலும் நம்ம கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ருபீஸ்ல தான் வந்து பிசினஸ் பேசுவோம். வெளிநாட்டு அதிநவீன இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்களோட விலை கம்மியாகிறப்போ உள்ளூர்ல இருக்கிற பிசினஸ் மேனுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும், செலவு கம்மியாகிறதுனால லாபம் ஜாஸ்தியாகும். இது ஒரு உலக சக்தியா உருவெடுக்க போற ஒரு மாபெரும் தொடக்கம். நம்மளோட உழைப்பையும் லாபத்தையும் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஃபைனான்சியல் இன்சூரன்ஸ் தான் இது. தி டாலர்ஸ் டிப்பிங் பாயிண்ட். அது எப்படி 80 வருஷமா இருக்கிற ஒரு சிஸ்டம் டாலர் இமீடியட்டா எப்படி கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இதுதான் நெட்வொர்க் எஃபெக்ட். ஒரு நெட்வொர்க் எப்போ பவர்ஃபுல்லா இருக்கும்? அந்த நெட்வொர்க்ல எல்லாரும் ஆக்டிவா பவர்ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுறப்போ. அந்த நெட்வொர்க்ல அதிகப்படியான மக்கள் சேரும்போது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒருத்தட்ட மட்டும் டெலிஃபோன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? அதே நேரத்தில் ஒரு 100 கோடி பேர் வந்து டெலிஃபோனை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா மாறுது. டாலர் இத்தனை வருஷமா ராஜாவா இருந்ததற்கு காரணம் அது ஒரு டெக்னாலஜி கிடையாது, டாலரை எல்லாரும் யூஸ் பண்றாங்கிறதுனால தான்.
எல்லாரும் யூஸ் பண்றாங்கிறதுனால நம்மளும் யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷன், ஒரு கட்டாயத்துல தான் எல்லாரும் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்களில் எத்தனை பேருக்கு மை ஸ்பேஸ் அப்படிங்கிற சோசியல் மீடியா இருந்துச்சுங்கிறது தெரியல. ஒரு காலத்துல சோசியல் மீடியாவோட கிங்கே மை ஸ்பேஸ் தான். ஒன்ஸ் ஃபேஸ்புக் என்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. மை ஸ்பேஸ்ல இருக்கிற ஆடியன்ஸ் பூரா ஃபேஸ்புக் வர ஆரம்பிச்சாங்க. மை ஸ்பேஸ்க்கு டிப்பிங் பாயிண்ட் வந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் மொத்த நெட்வொர்க்கும் காலியாகி ஃபேஸ்புக்கு வந்துட்டாங்க எல்லாரும். டாலருக்கு இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. மொத்த வர்த்தகத்தில் 15% டாலருக்கு வெளியே தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது எப்போ 30 to 40% மாறுதோ அப்போ டாலருக்கு டிப்பிங் பாயிண்ட். இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் நெட்வொர்க் எஃபெக்ட். இது ஸ்டார்ட் ஆகிறப்போ சின்ன லெவலில் ஸ்டார்ட் ஆகும், முடிகிறப்போ சுனாமி மாதிரி இருக்கும். அந்த சுனாமி வந்துட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட்டா பிரிக்ஸ் பேக்கு மாறணுங்கிறது தான் நோக்கம். தி 2025 to 30 ரோட் மேப். இது வெறும் கற்பனை கிடையாது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்னு ஒரு தெளிவான ரோட் மேப் நம்மள்ட்ட இருக்கு. மேற்கத்திய ஊடகங்கள் இதை ஜஸ்ட் ஒரு பிளான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ஜின் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ரன்னிங்ல இருக்கு. ஃபேஸ் 1 2025 to 2026 இதுதான் ஆரம்ப காலம். இங்க கண்ட்ரிஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, டாலர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேஸ் 2 2027 to 2028 தி டிப்பிங் பாயிண்ட். இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். எக்கனாமிக்ஸ்டெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 2027 ஒரு பெரிய டிப்பிங் பாயிண்டா இருக்கும்னு சொல்றாங்க, கணிக்கிறாங்க. ஏன்னா தனித்தனியா இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ், தனித்தனியா இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருங்கிணைச்சு பிரிக்ஸ் பிரிட்ஜுக்கு கீழே வர்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகும். 2027 ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ட்ரேட்ல 15% டாலரை தாண்டி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது எப்போ 30 to 40% ஆகுமோ அப்பதான் ரிவர்ஸ் நெட்வொர்க் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும்னு கெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல தான் முக்கியமான கண்ட்ரீஸ்லாம் டாலரை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ மற்ற கண்ட்ரீஸும் கம்பல்ஷன்ல வெளியே வந்துருவாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் உலக சந்தையில டாலரோட மதிப்பு குறையும், அமெரிக்காவோட பொருளாதாரம் சரிவடையும். ஃபேஸ் 3 2029 to 2030 இந்த ஸ்டேஜ்ல 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த நெட்வொர்க்கு கீழே இணைஞ்சிருவாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் டாலரை அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ இப்போ டாலரோட மதிப்பு குறைஞ்சு டாலர் ஒரு சாதாரண கரன்சியா மாறிடும். யூபிஐ அண்ட் டிஜிட்டல் பிரிட்ஜ். இந்த பொருளாதார யுத்தத்துல நம்மளுக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்க போறது நம்மளோட யூபிஐ. இதுதான் பிரிக்ஸ் பேக்கு ஒரு அடித்தளமா அமைய போகுது. இந்த யூபிஐயை உலக நாடுகளோட இணைக்க போற டெக்னாலஜியோட பேரு மல்டி சிபிடிசி பிரிட்ஜ். சப்போஸ் நீங்க ருப்பியில பேமெண்ட்டை வேற நாட்டுக்கு அனுப்புறீங்க, டாலரோட ஹெல்ப்பே இல்லாம இது ஒரு டிஜிட்டல் கரன்சியா மாறி அந்த நாட்டு கரன்சியா அவங்களுக்கு கையில கிடைக்கும். இம்மிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரும், பேமெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு. தி கோலிஷன் ஆஃப் 34 நேஷன்ஸ். பிரிக்ஸ் நாடுகள் வெறும் 5 நாடுகள் மட்டும் கிடையாது. 2024 பிரிக்ஸ் பிளஸ் ஆயிடுச்சு. எத்தியோப்பியா, ஈரான், ஈஜிப்த், சவுதி அரேபியா, யுஏஇ இவங்கெல்லாம் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ஆயிட்டாங்க. இன்னும் 34 கண்ட்ரீஸ் பிரிக்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கியூல இருக்காங்க. ஏன் இவ்வளவு நாடுகள் அமெரிக்கா டாலரை விட்டு ஓடுறாங்க? அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? காரணம் சிம்பிள், ஃபைனான்சியல் செக்யூரிட்டி. இந்தோனேசியா தென்கிழக்கு ஆசியாவோட மிகப்பெரிய எக்கனாமி. அவங்க ஆல்ரெடி லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துருக்கி யூரோப் மற்றும் ஏஷியாவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ட்ரேட் ஹப். நைஜீரியா ஆப்பிரிக்காவோட எக்கனாமிக் பவர் ஹவுஸ். இந்த நாடுகள்லாம் ஒரு உண்மையை நல்லா உணர்ந்துட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை டாலர்ல வச்சோம்னா அமெரிக்கா என்னைக்காவது ஒரு நாள் அதை ஃப்ரீஸ் பண்ணிடும். இந்த 34 கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா உலக மக்கள் தொகையில 50% மற்றும் உலக வளங்கள்ல 60%க்கு மேல பிரிக்ஸோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். இது ஒரு குளோபல் சவுத் ரெவல்யூஷன். தி கோல்டு கனெக்ஷன். வேர்ல்டு கோல்டு கவுன்சில் கொடுத்த ரிப்போர்ட் படி சைனா கிட்ட 2200 டன் கோல்டு இருக்கு அதிகாரப்பூர்வமா. அனலிஸ்ட் சொல்றாங்க அவங்கள்ட்ட 20,000 டன் கோல்டு இருக்கலாம். ரஷ்யா 2300 டன்னுக்கு மேல தங்கம் வச்சிருக்காங்க. இந்தியா 800 டன்னுக்கு மேல நம்மள்ட்ட இருக்கு, ரிசர்வ் இருக்கு. எதுக்கு இந்த கண்ட்ரீஸ்லாம் திடீர்னு டாலர்ல இருந்து கோல்டுக்கு மாறுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் டாலரோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. தங்கம் தான் என்னைக்குமே நிலச்சி நிற்கும். 5000 வருஷம் பழமையான
5000 வருஷமா நிலைச்சு நிக்கிற உண்மையான பணம் தங்கம் தான். டாலர் சிஸ்டம் உடையிறப்போ உலகத்துல இருக்கிற அனைத்து கரன்சிகளும் ஒரு கொந்தளிப்பை சந்திக்கும். அந்த நேரத்துல ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்க போறது தங்கம் மட்டும்தான். நம்ம இப்போ வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே 24 நாடுகளோட இந்தியா அக்ரிமெண்ட் போட்டிருக்கு கரன்சில ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு. டாலருக்கு மாற்று ஆல்ரெடி வந்தாச்சு, அதான் பிரிக்ஸ் பே. இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள், டேட்டா, இன்ஃபர்மேஷன் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்ல போடுங்க, நான் என்ன திருத்திக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.